வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி வந்து நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதோட எண்ணெய் உங்களுக்கு தெரியும். இப்போ இது கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நல்லா கையால் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கட்டி தட்டி இல்லாமல் இந்த தண்ணியை நல்லா அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த கடலை மாவை. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியால் நல்லா கிளறி விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை உங்களுக்கு